இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கீட்டு படிவம் 2025 நவம்பர் முதல் வாரத்தில் தரப்பட்டது. இதனில் பல குழப்பங்கள் உள்ளது. படித்தோர்க்கும் புரியவில்லை என்று கூறப்படுவதால் இதனை விளக்கமாக இதில் சொல்கிறேன், கேட்டுக்கிறேங்க. இப்போ வாக்காளரின் பெயர் இருக்கிற இடத்துல உதாரணம் ராஜசெல்வன்ற பேர் வாக்காளர் பெயர்னு வச்சுக்கிறேங்க. அந்த ராஜசெல்வன்ற பேர் ஓட்டர் ஐடென்டி கார்டில் உதாரணம் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் படி வந்து ராஜசெல்வன் அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுங்க. உங்கள் வாக்காளர் அடையாள அட்டையில் வெறும் செல்வம் மட்டும் இருந்தால் ராஜன் எழுதி கொஞ்சம் கேப் விட்டு இடைவெளி விட்டு செல்வம்னு எழுதுங்க. அதே மாதிரி உங்களுடைய பிஎல்ஓ அந்த கணக்கீட்டு படிவம் கீழே இருக்குது பாருங்கள். நேம் அண்ட் கான்டாக்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் பிஎல்ஓ பூத் ஆஃபீஸர் பேர், ஃபோன் நம்பர் இருக்கும். அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு அவங்கள்ட்ட விவரம்லாம் கேட்டுக்கிட்டு பண்ணுங்கள். ஒன்று, சில படிவங்களில் வந்து வேறு ஒரு ஏரியாவுடைய பூத் ஆஃபீஸரை கொடுத்துருக்காங்க, அவங்க ஃபோனே எடுக்கிறது இல்லை. இது ஒரு காலக்கொடுமையும் நடக்குது. ஃபோட்டோ பாஸ்போர்ட்டு அல்லது ஸ்டாம்ப்பு சைஸ் இருந்தால் போதும். ஃபோட்டோ பேக்ரவுண்டு நீளம் இல்லை வெள்ளை கலர் எதாக இருந்தாலும் ஒத்துப்பாங்க. நீளம் இருக்கக்கூடாதுன்னு சில குழப்பங்கள் உண்டு பண்ணாங்க. அதெல்லாம் உண்மை இல்லை. இன்னொன்று, ஃபோட்டோ கட்டாயம் இல்லை. நீங்கள் ஒட்டுறதா இருந்தால் ஒட்டலாம், எல்லாம் தேவையில்லை. ஒன்றுங்களா. இப்போ பிறந்த தேதி எப்படி இருக்குது பார்த்தீங்கல்ல. பிறந்த தேதி எப்படி இருக்கோ அதே மாதிரியே வந்து எழுதுங்க. அதே மாதிரியே எழுதி, அதாவது உதாரணம் ஜனவரி மாதம் 1 ஜனவரி 2000 பிறந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. 01/01/2000 ஃபுல்லாக எழுதுங்க. இந்த இடத்துல பக்கத்தில் காலமில் அந்த பகுதியில் ஆதார் எண் அது விருப்பம் இருந்தால் போடலாம். கைபேசி எண் போட்டுருங்க, தொலைபேசி. தந்தையின் பாதுகாவலரின் பெயர். இப்போ மகன் இப்போ இருக்கிறான்னு வச்சுங்க, அவருக்கு தந்தையுடைய ஆதார் கார்டு ஒரு 80 வயசாக இருந்தாலும் கூட அவருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே வந்து தந்தையுடைய தந்தை தாத்தா இருக்கார் பாருங்கள், அப்பாவுக்கு அப்பா, அவருக்கு வந்து அந்த ஓட்டர் ஐடென்டி கார்டு வந்து அந்த அவர் உயிரோடு இருக்கும்போது ஓட்டர் ஐடென்டி கார்டே கிடையாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணோம்னா பாதுகாவலர்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. இப்போ உதாரணம் உங்கள் தந்தை இருக்கிறாருன்னா அம்மா பேரை போட்டுருங்க. இல்லை அம்மா வந்து இல்லை அப்படின்னா சகோதரன், சகோதரி, மனைவி அப்படி போடுங்க. உறவினர் பெயர் மட்டும் போடுங்க. ஆதார் கார்டு இருக்கக்கூடிய உறவினர் அவரை பாதுகாவலராக போடுங்க. வாக்காளர் அட்டை இல்லாத நபரை போடாதீங்க. ஏன்னா அது பாருங்கள், அது கட்டாயன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. தாயாரின் பெயர் பதிவிடுங்க, தப்பில்லை. தாயாரின் வாக்காளர் அட்டை இது இருந்தால் தான் போட்டிருக்கு, இருப்பின், அதனால் அது அவசியம் இல்லை. துணைவர் பெயர், கணவனோ மனைவியோ அது இருந்துச்சுன்னா அவங்க பேர் போட்டு அவங்க ஆதார் கார்டு போட்டுக்கிறங்க. இதில் முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலில் போட்டிருக்காங்க பாருங்கள். இது நம்பர் 1 பிளாக்கு, இது நம்பர் 2 பிளாக்கு. இது நம்பர் 1 பிளாக்கில் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ உங்களுக்கு 50 வயசாக இருந்தால் இது மட்டும்தான் ஃபில் பண்ணணும். உங்களுக்கு 40 வயசு அந்த அளவில் இருந்தால் இதை ஃபில் பண்ணணும். அதுதான் கணக்கு. இல்லைன்னா இதை ஃபில் பண்ண தேவையில்லை, இதை பூர்த்தி பண்ண தேவையில்லை. 2005 வந்து எந்த ஏரியாவில் ஓட்டு போட்டிங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது நீங்கள் சாதாரணமாக சொல்லுங்கள், அது ஒன்றும் பெரிய ஆதார பிரச்சனை கிடையாது. இதில் உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருந்துச்சுன்னா அந்த படிவத்துடைய பின்பக்கம் கேட்குறாங்க ஆதாரங்கள்லாம். அதில் உங்கள் பிறப்பு சான்றிதழ், பாஸ்போர்ட் இருந்தால் பாஸ்போர்ட்டு, கல்வி சான்றிதழ், யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட்டு, அந்த மாதிரி என்ன இருக்கோ உங்கள்கிட்ட, ரேஷன் கார்டோ என்ன இருக்கோ அதை கொடுங்க. அவ்வளோதான் விஷயம். இதில் குழப்பம் இல்லை. நன்றி, வணக்கம்.